இப்போ இருக்க பிஜேபி எம்பி கங்கனா ரனாவத் இவங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கணும்? இதற்கு காரணம் என்ன? இந்த அளவுக்கு ஒரு பப்ளிக் மேனர்ல இருக்கும்போது எதுக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஏஆர் ரஹ்மான தாக்கி எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசணும்? இது ஏதாவது பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கா, இல்ல பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ் இருக்கா, இல்ல பிலிம் இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒரு விஷயம் போயிருக்கா? என்னன்னே தெரியாம ஒரு 4 நாளா ஒரு பதட்டத்தை உண்டாக்குன ஒரு விஷயம் அது என்ன? எதுக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு இந்த மாதிரி ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கணும் அப்படின்றது தெரியல. சோ அதன் பத்தினா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். ஏஆர் ரஹ்மான் இவர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 நாள் முன்னாடி பிபிசி ஏஷியன் நெட்வொர்க் யூடியூப் சேனல், இந்த சேனல்ல அவர் ஒரு நார்மல் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த இன்டர்வியூ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா அவரோட லைவ் ஸ்ட்ரீம், அவர் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்த ஃபர்ஸ்ட் மூவில இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன ஐகானிக் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு, என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, அப்புறம் என்னென்ன ஒரு ட்ராஜடிலாம் வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த இன்டர்வியூல பேசியிருப்பாங்க. ஹி வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ அ வெரி யூஷுவல் டாக் இன் திஸ் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூல ஒரு நார்மலா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அவரோட ஒரு படம் மியூசிக்கல் போட்டிருக்காரு, சவா என்கிற ஒரு படம். இந்த படம் டோட்டலா மராத்தி பேஸ்ட், அதாவது மராத்தி பேஸ்ட்னு சொல்றாங்க. இந்த படம் யாருன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிம். சத்ராபதி சம்பாஜி இவங்க இந்த ஒரு பிலிம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிம்லாம் எடுத்திருக்காங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் பிலிம்ல யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கி கௌஷல் நடிச்சிருக்காங்க, ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை நான் எதுக்கு இசையமைச்சேன், இந்த படத்துல இந்த காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆரம்பத்துல இந்த படத்துல எனக்கு மியூசிக்கல் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல கொடுக்கறதுக்கு. பட் ஸ்டில் அந்த ஷார்ட்ஸ்லாம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கதைகள்ல இருக்க ஒரு சின்ன சின்ன திருப்பங்களா இருக்கட்டும், ஒரு நுணுக்கங்களா இருக்கட்டும், இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுக்க ஆரம்பிச்சது, ஒரு சுவாரஸ்யம் வர ஆரம்பிச்சது. ஸோ அதனால இந்த படத்துல நான் ஒரு மியூசிக் கம்போசிஷன்ஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ல நம்ம ஒரு மியூசிஷியன் கொடுக்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு டஃப்பான டாஸ்க். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிற மூவிஸ்க்கு எல்லாமே ட்ரெண்டியா இருக்கு, ட்ரெண்டியா நம்ம மியூசிக் கொடுத்தா போதும். பட் இது ஏன்ஷியன்ட் டைம்ல நடந்த ஒரு பீரியட். அந்த டைம்ல ஒரு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா spirit to hold the period at the same time என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன் பீப்புள்ஸ்க்கு கவர் ஆகுற மாதிரியும் எடுக்கணும். ஸோ இட் வாஸ் லிட்டில் பிட் டஃப். பட் ஸ்டில் நான் ஒரு இது கொடுத்தேன். இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு நிறைய விமர்சனங்கள் இருந்தது. இந்த விமர்சனங்கள் ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவா வந்தது ஃபைன், நெகட்டிவாகவும் இருந்தது. நிறைய கிரிட்டிசிசம் நான் இந்த சினி உலகத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த நான் வந்த காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்குமே நான் ஒரு பேன் இண்டியா அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் எல்லா ரீஜன்ஸ்க்குமே நான் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி நிறைய ரீஜன்ஸ்க்கு நான் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஒரு ஃபிலிம்க்கும் நான் அந்த மாதிரி தான் கம்போஸ் பண்ணி கொடுத்தேன். இது என்னோட ஃபுல் எஃபர்ட் நான் போட்டு தான் கொடுத்தேன். பட் ஸ்டில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, ஒரு கிரிட்டிசிசம்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் அதுக்கும் அவர் சொன்னாரு, கிரிட்டிசிசம் வந்தா மட்டுமே தான் ஒரு ஆர்டிஸ்ட் ஷேப் ஆக முடியும். ஒரு ஆர்டிஸ்ட் எல்லா நேரமும் ஹிட் கொடுத்துட்டே இருக்க முடியாது. அட் த சேம் டைம் எல்லா நேரமும் ஒரு டிராபேக்கை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்போது மட்டுமே தான் ஒரு ஆர்டிஸ்ட் கரெக்டான ஒரு பிரதிபலனா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வார்த்தை தான் கங்கனா பிடிச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இந்த ஒரு இன்டர்வியூ பேசிட்டே இருக்க பட்சத்தில் இந்த இன்டர்வியூ ஒரு 1.5 hour போயிருக்கு. இந்த இன்டர்வியூ முடிச்ச ஒரு சில நேரத்திலேயே கங்கனா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பலமான ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும், எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும், அப்படி என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியல. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, Dear A.R. Rahman ji, I have faced so many prejudice and partiality in film industry because I support a saffron party. Yet, I must say, I have not come across a man more prejudiced and hateful than you. I desperately wanted to narrate my directorial emergency to you, which means அவங்க எமர்ஜென்சின்னு ஒரு படத்தை அவங்களோட டைரக்ஷன்ல வெளிவர்த்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல அவங்க எடுத்துட்டு வரணும்னு நினைச்சாங்க. பட் அதுக்கு அவர் அப்போஸ் கொடுத்திருக்காரு. இந்த சென்ஸ் he was not that much interested to work with that film அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. And forget narration, you even refused to meet me. I was told you don't want to be a part of propaganda film அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் டீம்ல இருந்து இந்த ப்ரோபகண்டா ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு நடிக்க, தட் மீன்ஸ் என்னோட பங்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்
வாட் வாஸ் ஆக்சுவலி ஹேப்பன்ட், கங்கனா வந்து எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பை வந்து ஏஆர் ரஹ்மான் மேலே தெரிவிக்கணும். எமர்ஜென்சி படம் வந்து எப்போ வெளியாந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2025 வந்து ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மேனரில் தான் வந்த படம். இந்த வந்து இந்திரா காந்தியா வந்து அவங்க ரோல் எடுத்திருப்பாங்க. கங்கனா வந்து இந்திரா காந்தியா ரோல் எடுத்திருப்பாங்க. அவங்களோட அந்த பீரியட் எப்படி இருந்துச்சு, 1975 1977 வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, அவங்க அப்பா இறந்த பிறகு அவங்க வந்து பிரைம் மினிஸ்டரா, முதல் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டரா வந்து அவங்க ஆட்சிக்கு வராங்க. அப்போ என்னென்னலாம் விஷயங்கள் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றதா இந்த படம். இந்த படத்தை நடிச்சும் வந்து இந்த படத்துல ஆப்போனன்ட் டீம்ல இருந்து, ஆப்போசிஷன் பார்ட்டில இருந்தெல்லாம் வந்து எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் வந்துச்சு இந்த படத்தினால. இந்த படம் வந்து நான் நல்லா நடிச்சிருக்கேன், அந்த ரோலுக்கு வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்ற எனக்கு அப்ரிசியேஷன் வந்துச்சு. பட் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க இந்த ஒரு வாய்ப்பை, இந்த படத்தை நீங்க கம்போஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு எதிர்ப்பு வச்சிருக்காங்க. நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு பயாஸ்டா இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பயாஸ்டா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் அ மியூசிக் கம்போசர் அவருக்கு வந்து ஹீ வில் நோ எந்த ஒரு படத்துக்கு வந்து கம்போஸ் பண்ணணும், எந்த ஒரு படத்துக்கு வந்து கம்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது வந்து அவரோட ஓன் டிசிஷன். ஸோ இந்த படத்துக்கு வந்து அவர் வந்து வன்மையாக எதிர்க்கிறேன் அப்படின்லாம் அவர் எதுவுமே சொல்லலை. was not interested to be a part of that film அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. பட் அதனால வந்து நான் வந்து ஹிந்துஸை வெறுக்கிறேன் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமே சொல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போதே அதே ஏஆர் ரஹ்மான் கொடுத்த இன்டர்வியூல, பிபிசி சேனல்ல கொடுத்த இன்டர்வியூலுமே சொல்லியிருக்காரு, இப்போ ஒரு விஷயம் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட்லாம் வந்து அப்ரிசியேஷன்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். இப்போ இருக்க அப்ரிசியேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவா மாறிடுச்சு. இந்த 8 இயர்ஸா வந்து ஒரு நல்ல சான்ஸ் இல்லை ஹிந்தியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் பாலிவுட்குள்ளே நான் வரும்போது நான் தான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஹிந்தி இண்டஸ்ட்ரிக்குள்ளே கம்போஸ் பண்ண போயிருக்கேன். எனக்கு வந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வந்துட்டு இருந்தது. பட் ஃபார் த பாஸ்ட் 8 இயர்ஸ் நிறைய வந்து ஒரு கம்யூனிசம்ஸாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் இல்லை, ஒரு மியூசிக்கான வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்காக தான் வந்து கங்கனா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருப்பாங்களா, ஏன்னா அவங்க வந்து இப்போ இருக்க பிஜேபி எம்பி. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இது பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. பட் இன் ஹர் ஸ்டார்டிங் கெரியர் இட் வாஸ் வெரி குட் டு see her in a film. அவங்க வந்து தாம் தூம் படத்தில் வந்து ஜெயம் ரவி கூட இணைஞ்சு நடந்துச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஒரு இன்னோசென்ட் ரோல், ஒரு மாதிரி ஒரு குட்டி சைல்டிஷான ரோல்ஸ்ல இருக்கும். ரொம்ப அழகா வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து சந்திரமுகி 2 அந்த படம் வந்து ரீமேக் பண்ணிருந்தாங்க. அதுல வந்து லாரன்ஸ் வந்து நடிச்சிருப்பாரு. அந்த படத்துலயும் வந்து சந்திரமுகி 1 படத்துல வந்து ஜோதிகா she will do her phenomenal role. அந்த ரோல் வந்து அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். பட் she tried, கங்கனா was tried to give her part in a very best way. ஸோ அது ஒரு பேலன்ஸ்டா கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. somehow it was balanced, ஒரு கரெக்டான போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு மூவி இண்டஸ்ட்ரியிலன்ஸ் போயிட்டு இருக்கும் போது மூவிஸ்னா மூவிஸாக பார்க்கணும், பொலிட்டிக்கல்னா பொலிட்டிக்கலாக பார்க்கணும். பட் இவங்க வந்து ரெண்டுமே ரிலேட் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. எதனால வந்து இந்த மாதிரி ஒரு தாக்கம்ன்றது தெரியல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இதை வந்து அவங்க பொலிட்டிக்கல் மேனரில் வந்து அவங்க வந்து ஏஆர் ரஹ்மானை அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்களா, இல்லை வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அவங்க படத்துக்கு வந்து இவர் வந்து மியூசிக் கம்போசிஷன் கொடுக்கல, அதனால எனக்கு அந்த வெறுப்பு, அதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னால சொல்கிறாங்களா என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஏஆர் ரஹ்மான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது நிறைய சினைத்துறையில், அதாவது மியூசிக் கம்போசர்ஸும் இருக்கட்டும், சிங்கர்ஸும் இருக்கட்டும், வந்து ஒரு அவங்களோட பதிவு வந்து வெளியிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹரிஹரனும் வந்து லேஸ்லி லூவிஸ் இவங்க 2 பேருமே வந்து அவங்களோட பதிவு வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் பாயிண்ட்ன்றது ஒரு பக்கம் கரெக்டா இருந்தாலுமே இந்த டைம்ல இப்போ ஒரு பாஸ்ட் 8 இயர்ஸா வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பயாஸ்டா இருக்கு. இது வந்து ஒரு பக்கம் கம்யூனலாவும் சொல்லலாம், இன்னொரு பக்கம் வந்து இந்த 8 இயர்ஸும் தாண்டி நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஒரு வெயிட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதுலலாம் வந்து ரொம்ப ஒரு வெயிட்டான ரோல் ப்ளே பண்ணுது. எல்லாமே வந்து யாருக்கெல்லாம் வந்து டேலண்ட் இருக்கோ அவங்களோட ரோலை வந்து ப்ளே பண்ணி தே ஆர் கெய்னிங் தேர் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயும் வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சினி இண்டஸ்ட்ரி, மியூசிக்கல் இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ப்ளஸ் கம்யூனலாவுமே வந்து ஒரு சில டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்குது. இட்ஸ் பீன் டோட்டலி a corporate thing, ஒரு கார்ப்பரேட்டா வந்துருச்சு. எல்லாமே வந்து ஒரு சினிமா, ஒரு சோலா பார்க்கறத விட்டுட்டு நான் வந்து சேஃபா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இவங்க 2 பேரோட கருத்து வந்து இதுதான் இருக்கு. இந்த மாதிரி வந்து கமர்ஷியலும் ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் அட் த சேம் டைம் வந்து
கிரியேட்டிவ் ஃபர்ஸ்ட் மணி லேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வந்து கிரியேட்டிவ் தாட்ஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது வந்து இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸாக இருக்கட்டும், அந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்க பீப்புள்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கிரியேட்டிவ் தாட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரனும் லீஸ்லியாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஆஸ் ஐ செட் ஏர்லியர் அவங்க வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. 8 வருஷமா வந்து ஒரு பவர் ஷிஃப்டிங் போயிருக்கு. பவர் ஷிஃப்டிங் இந்த சென்ஸ் இப்போ பிஜேபி ஆட்சிலாம் போயிட்டு இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டெப்த் இன் திஸ் பிகாஸ் அது வந்து பொலிட்டிக்கல் மேனர். இது வந்து திரைப்படம் படம் விஷயமான விஷயங்கள் தான் நம்ம இதில் பேசுவோம். அந்த பொலிட்டிக்கல் மேனரில் பேசுறதுக்கு வேற சேனல்ஸ் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ வில் கோ அண்ட் வாட்ச் இட். பட் இப்போ திரைப்படம்ன்றதால அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டாம். இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ வந்து யாராக இருக்கட்டும், நம்ம பழைய ஆட்கள், பழைய ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நியூவாக வந்து ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து அவங்களோட பதிவுகளை வந்து ரொம்ப ஆழமாக வந்து பதிவிக்கிறாங்க. ஸோ அது மூலியமாக தான் வந்து இப்போ நிறைய பேருக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆக முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து நிறைய பேர் வந்து ஏஆர் ரஹ்மான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க இந்த ஒரு டைமில். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் இஸ் அ பேன் இண்டியா. ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் எவ்ரி இண்டஸ்ட்ரி. எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து நான் இந்த துறையில் மட்டும் தான் இருப்பேன், அந்த துறையில் மட்டும் தான் இருப்பேன்ற மாதிரி அவர் என்றைக்குமே சொன்னதில்லை. தோ இஸ் வந்து முஸ்லீம், அவர் வந்து ஹிந்து ஸ்கூலில் தான் படித்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ராமாயண பற்றிலாம் எனக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு he was sharing his experience in this interview. இப்போ கமெண்ட் செஷனில் நீங்கள் சொல்லுங்கள், கங்கனா வந்து எதனால வந்து ஏஆர் ரஹ்மான இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மாதிரி பேசியிருப்பாங்க? அவங்களோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவங்க டைரக்ட் பண்ண ஒரு படத்தில் வந்து ஏஆர் ரஹ்மான் அவங்களோட பங்கு கொடுக்கல அப்படின்றத வந்து சொல்ல வராங்களா? இல்லை வந்து பொலிட்டிக்கல் மேனரில் 8 வருஷமாக வந்து இந்த ஆட்சி மாறி இருக்கு, அதனால வந்து அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கம்மியாயிருச்சு அப்படின்றதுனால இப்போ கங்கனா வந்து எம்பியா இருக்காங்க பிஜேபின்றதுனால அந்த ஒரு பொலிட்டிக்கல் மேனரில் இந்த ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாங்களான்னு தெரியல. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்றத பார்ப்போம்.